குளோபல் சிட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம அவினாசி ரோடு பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே. நம்ம அவினாசி ரோடு தெரியும். கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் வந்து அவினாசி ரோடு பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. ஓகே. எல்லாமே கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலு, நீங்க அவினாசி ரோட்ல எழுதினா பிஹெச்சி காலேஜ் இந்த மாதிரி நீங்க ஐடி பார்க் எல்லாமே இருக்கு. நிறைய டெவலப்மெண்ட்டே இருக்கு. பயங்கரமான நீங்க கோயம்புத்தூர்ல எந்த ரோடு நீங்க கம்பேர் பண்ணி எடுத்தாலும் அவினாசி ரோடு டெவலப்மெண்ட் வேற எந்த ரோட்லையும் கம்பேர் பண்ண முடியாது. ஓகே. அந்த அளவுக்கு இருக்கு. இது நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க இல்ல. கோயம்புத்தூர் யார் ரீச் ஆனாலும் அவினாசி ரோடு டச் பண்ணாம எங்கேயும் ரீச் பண்ண மாட்டாங்க. ஓகே. முக்கியமான எல்லாமே அவினாசி ரோடு பேஸ் பண்ணி இருக்கு. ஓ. இது இல்லாம கம்பெனிஸ் இப்போ நம்ம குளோபல் சிட்டி நியரஸ்ட் கம்பெனிஸ்னு எடுத்தீங்க அப்படின்னாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ள ஏகப்பட்ட LMW இருந்து எல்லா கம்பெனியுமே இருக்கு. ஓ சூப்பர். அதுல இருக்கிறவங்க தான் ஆல்மோஸ்ட் இங்க நியரஸ்ட் இருக்கவங்க எல்லாம் தான் நம்ம லேவுட்குள்ள இடம் வாங்கி வீடு கட்டி குடி இருக்கிறது. ஓ சூப்பர் இது சூப்பர். இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் போறாங்க, பிளஸ் வீடு கட்டி குடி வந்துட்டாங்க, பிளஸ் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதிகபட்சம் பக்கத்துலயே. டிராவல் பண்ணல ஒரு 15 ஸ்கூல் காலேஜுக்கு மேல இருக்கு. ஓ. எல்லாமே ரொம்ப நியரஸ்ட் இருக்கு. எல்லாமே எல்லா மாதிரி ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சைட்டுக்குள்ள இப்பயே பக்கத்துல இருக்க எல்லா ஸ்கூல் காலேஜ் வேன் முதற்கொண்டு சைட்டுக்குள்ள வரும். சூப்பர். அடி வீடுகள் எல்லாம் குடி வந்ததுனால ஓகே. அதோட அப்டன்ஸ் வைஸ் எல்லாமே லேவுட்குள்ள எல்லா வண்டி உள்ள என்டர் ஆகும்போது நிறைய வீடுங்க குடி வந்துட்டாங்க இங்க. ஆமா ஆமா. ஓகேங்க சார், கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சொல்லுங்க. ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கோயம்புத்தூர்லயே ரொம்ப லீஸ்ட் பிரைஸ்க்கு நம்ம தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். Okay. ஒரு சதுரடி வந்து பாத்தீங்கன்னா 1950 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். 1950. கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க வீடியோலயே பார்க்கலாம். ஓகே. செங்கல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பில்லர் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஃபுல்லா கொடுத்துருக்கோம். குவாலிட்டியான மெட்டீரியல் ரொம்ப ப்ராப்பரா பில்லர் 10 அடிக்கு ஒரு பில்லர் அது மாதிரி கம்பி எம்எம்ல இருந்து ரொம்ப ப்ராப்பரா தான் இருக்கும். ஓகே. இப்ப பேஸ்மெண்ட் லெவலே பாத்தீங்கன்னா தெரியும். ரோடு மட்டத்துல இருந்து ஒரு 2 அடி ஹைட்ல பேஸ்மெண்ட், ஓகே. சில் லெவல் காங்கிரீட், கீழே பெல்ட் இந்த மாதிரி தான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். சூப்பர் சூப்பர். பிளஸ் இந்த 1950 ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்ல என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்ன மாதிரி செங்கல் பில்லர் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். வீட்டுக்குள்ள பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க், பிளம்பிங் ஒர்க் முடிச்சு கொடுத்துருவோம். டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருவோம். யூபிஎஸ் விண்டோ, டோர் இது எல்லாமே இந்த காஸ்ட்லயே வந்துடும். ஓ இது சூப்பர். இல்லாம வீட்டுக்கு வெளியே சம்பு, செப்டி டேங்க், வீட்டுக்கு மேல சிண்டெக்ஸ் முதல்ல இதே காஸ்ட்ல பண்ணி கொடுத்துருவோம். ஓ சூப்பர். எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா கிளையண்டோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அவங்க இது அதுலயே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ டைல்ஸ் அவங்க தான் கலர் சூஸ் பண்ண போறாங்க. வீட்டோட எலிவேஷன், பெயிண்டிங் இந்த மாதிரி ரூம் டைமென்ஷன் எல்லாமே கிளைண்டோட விருப்பம் தான். அவங்களே பார்த்து பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. Super. எல்லாமே கிளைண்டோட விருப்பம் தான். ஓகே. EMI எவ்வளவு கட்டணும்? இடத்துக்கு லோன் எப்படி வரும்? வீட்டுக்குன்னா லோன் எப்படி வரும்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகேங்க சார். இது வந்து DDCP அப்ரூவல் சைட்னால இடத்துக்கே 75% வரையும் கேரண்டி இடத்துக்கு லோன் கிடைக்குங்க. ஓகே. இடம் மட்டும் இங்க வாங்குறோம்னா 1.5 சென்ட்ல இருந்தே சைட் அவைலபிள் இருக்கு. 1.5 சென்ட்ல. ஆமாங்க. Okay. டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 2 ல இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா ஓகே. இடத்துக்கு அதிகபட்சமா. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷனா போறோம், ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு கோயம்புத்தூர்ல அவினாசி ரோட்ல நம்ம கருமத்தம்பட்டியில பாக்குறோம் அப்படின்னா சிங்கிள் பெட்ரூம் 18 லட்சம் ரூபாய் வரும். ஓகே. அதிகபட்சம் ஒரு 2.5 லட்சம் இல்ல அதிகபட்சம் ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும். ஓகே. டவுன் பேமெண்ட். ஆமா டவுன் பேமெண்ட் நான் இன்க்ளூட் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்டோட சேர்த்து தான் சொல்றேன். ஓகே. ஒரு 3 lakhs இருக்கிற பட்சத்துல EMIங்கிறது அதிகபட்சம் ஒரு 12,000 ரூபாய் EMI. ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கு ஒரு 12,000 ரூபாய் மாசம் EMI பே பண்ற மாதிரி அவங்களுக்கு கெபாசிட்டி இருக்குன்னா கேரண்டிடா நம்ம லேஅவுட்குள்ள ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு ரெடி பண்ணிக்கலாம். சூப்பர். ஒரு டபுள் பெட்ரூம் வீடு ஒரு 31 லட்சம் ரூபாயில பிளஸ் இடம், வீடு, கார் பார்க்கிங்கோட ஒரு 2.25 சென்ட் இடத்துல டபுள் பெட்ரூம் வீடு பண்றாங்க அப்படின்னா ஓகே. இன்ஷியல் பேமெண்ட் சேம் ஒரு 3 lakhs இருந்தா போதும். ஓகே. அதுக்கு EMI அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 25,000 ரூபாய் வருது. ஓ ஒரு ஓகே. 25,000 EMI பே பண்ண முடியும்னா நம்ம குளோபல் சிட்டில கேரண்டியா ஒரு டபுள் பெட்ரூம் வீடு